இந்த உலக வரலாற்றில் பெருமானாருக்கு மட்டும் இது சாத்தியப்படும். அவர்கள் வருகைக்கு முன்னால் இருந்த உலகம் வேறு, அதன் போக்கு வேறு. ஆனால் அவர்கள் வந்ததற்கு பின்னால் உலகம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அது இருந்த நிலைமையில இருந்து தலைகீழாக மாறியதல்லவா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புரட்சி, அது அவர்களினுடைய இன்கிலாப். குழி தோண்டி பெண்களை புதைத்த ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தைக்கு நான் நீ என சமூகத்தை போட்டி போட வைத்தார்கள் அல்லவா? அதற்கு பெயர் புரட்சி. அதை உருவாக்கிய மகானுக்கு பெயர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சண்டை செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சமாதானத்திற்கு ஒரு 23 வருஷத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பெயர் நபிகள் நாயகம். சண்டைக்கு பழகி போன, மாதந்தோறும் யுத்தம் நடத்திய, வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 200 வருஷம் 300 வருஷம் பரம்பரையை வைத்து பகை வளர்த்து பாத்தி கட்டி போர் செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் சமாதானம் கொடியேந்துகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் போரும் இருக்கிறது. மக்காவில முடிவுக்கு வந்தது, மதீனாவில முடிவுக்கு வந்தது. என்ன செய்தார்கள் நாயகம்? ஆடும் ஒட்டகமும் மேய்ப்பது மட்டுமே தெரிந்த ஒரு கூட்டத்தை நாடாளுகிற அதிபர்களாய் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் அல்லவா? அது பெருமானாரின் புரட்சி.